அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிடும். எல்லா மனிதரும் என்ன சொல்லலாம்னா, சில பேர் பஞ்சப்பாட்டு போடுவான், இருந்தாலும் பஞ்சப்பாட்டு போடுவான். சில பேர் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவான். எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய ஜாதகமே திறந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்தவொன்னா பொருளாதாரத்தில் இவன் வலிமையானவனா இல்லை பொருளாதாரத்தில் வலிமை இல்லாதவனா என்ன சொல்லலாம்னா, முதலில் 3 குடையவன், உங்களுடைய லக்கணத்திற்கு 3 குடையவன் இருக்கார் இல்லையா, இந்த லக்கணத்திற்கு 3 குடையவர் என்ன சொல்லலாம்னா 3 குடையவனுக்கு வீடு கொடுத்தவர். 3 குடையவன் எங்க போய் உட்கார்ந்துருக்க, எங்க வேணாலும் போய் உட்கார்ந்துருக்கட்டும். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் நட்புல இருக்கணும். இருந்தா அவன் போராட மாட்டான். லக்கணத்திற்கு 3 குடையவன் நின்ற வீட்டுக்குடையவன் ஆட்சி உச்சம் நட்பு இதுல போய் உட்கார்ந்துருந்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு பொருளாதார கஷ்டம் வராது. இது முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எல்லாரும் முதல்ல பிடிச்சிடுங்க. நல்லா செக் பண்ணுங்க. உங்களுடைய 3 குடையவனுக்கு இடம் கொடுத்தவன், பொதுவாக 3 குடையவனுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொன்னா ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம். இது ரெண்டையும் நம்ம விட்டுறலாம். ஆட்சி உச்சம் என்பது உத்தரவாதமா யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் பகை வீட்டில் உட்கார்ந்துருக்க கூடாதுல்ல, நட்பு வீட்டில் உட்கார்ந்துருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நட்பு வீடு என்பது ஒவ்வொரு கிரகத்துக்கு எது நட்பு வீடுன்னு நமக்கு தெரியும். அந்த நட்பு வீட்டில் இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அவர் பொருளாதாரத்தில் போராடத்தான் செய்வார். அதற்கடுத்து இது ஒரு அழகான பாயிண்ட். அதுக்கடுத்து லக்கணத்திற்கு 12ஆம் வீடு. லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டில் சுபகிரக வீடு, சுபகிரக வீடா இருந்தாலும் பாவகிரக வீடா இருந்தாலும், இதில் சுபகிரக வீடாக இருந்தால், லக்கணத்திற்கு 12 சுபகிரக வீடு பாவகிரக வீடாக இருந்தாலும், இதில் சுபகிரக வீடு எனில் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்திற்குரிய வீடு சுபகிரக வீடு. அல்லது சுபகிரக வீடு இல்லை என்று சொன்னாலும் அந்த 12இல் ஒரு சுவர் இருந்தால் பரம்பரை சொத்தால் ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும். லக்கணத்திற்கு 12 குடையவர் சுபகிரக வீடா இருந்தாலும் பாவகிரக வீடா இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு சுபகிரகம் இருந்தால் பரம்பரை சொத்து கண்டிப்பாக உண்டு. அதுல ஏதாவது என்ன சொல்றான்னா குத்தகைக்கு விட்டோ ஏதோ ஒரு விதத்தில் என்னத்தையோ எங்க தாத்தா சம்பாதிச்சது பாட்டியை சம்பாதிச்சது வருஷம் போனோம்னா தோட்டத்துல இருந்து ஏதாவது ஒரு வருமானம் வரும், கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அது சுபகிரக வீடாக இருந்து பாவகிரகம் இருக்கக்கூடாது, ராகு எது இருக்கக்கூடாது, இருந்தால் அது கிடைக்காது. அப்ப லக்கணத்துக்கு 12ஆம் இடமும் பொருளாதாரத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியது. சுபகிரக வீடாக இருந்தாலும் பாவகிரக வீடாக இருந்தாலும் உங்களுக்கு அங்க ஒரு சுபகிரகம் இருந்தால் அங்கே பொருளாதாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பரம்பரை சொத்தின் மூலமாக கிடைக்கும். ஒரு வாடகை வரலாம், ஏதோ ஒண்ணு வரலாம். அதே சமயத்துல சுபகிரக வீடாக இருந்து அதில் பாவகிரகங்கள் யார் உட்கார்ந்திருந்தாலும் இன்க்ளூடிங் ராகு கேதுகள் உட்கார்ந்திருந்தாலும் அங்கே பொருளாதார வலிமை இருக்காது. இப்படி எடுத்துக்கலாமே. லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டுக்குரியவர் சுவர் வீடாக இருந்தாலும் பாவர் வீடாக இருந்தாலும் அந்த 12 குடையவர் போய் சுவர் வீடுகளில் உட்கார்ந்திருந்தால் பொருளாதார வலிமை ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்துடும்.
அவர் பாவர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாருன்னா நகி. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா எப்பயுமே ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு முக்கியம். நம்மளுடைய லக்னாதிபதி தான். அந்த லக்னாதிபதி உபயராசியில் இருந்தால், நம்மளுடைய லக்னாதிபதி உபயராசியில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரம் என்ன சொன்னா தேடி வரும், பொருளாதாரம் தேடி வந்துடும். அப்ப சரி, இப்ப ஒரு கல்யாணத்திற்கு ஆண் பெண்ணை சேர்க்க போறோம். ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவரவர் லக்னாதிபதி என்ன சொன்னான்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்லயுமே என்ன சொன்ன ஒரு இணைக்க போறோம் அப்படின்னா இப்ப நம்மளுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு எதுல இருக்கணும் அப்படின்னா உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக தைரியமா கெட்டி கொடுத்துடலாம். அல்லது கெட்டி கொடுக்க போற பெண் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் அவளுடைய லக்னாதிபதி லக்கணத்திற்கு லக்கண உபயத்திற்கு உபய ராசிகளில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பொண்ணை கட்டி கொடுத்துடலாம். ஏன்னா அந்த பக்கம் இருந்தா இல்லைன்னாலும் பையன் நல்ல பையனா இருக்கான், நம்ம பொண்ணுக்கு உபயத்தில் லக்னாதிபதி இருக்காரு, இல்ல லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்தவர் உபயத்தில் இருக்கிறாரு, லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்தவர் உபயத்தில் இருக்கிறாரு, அல்லது லக்னத்துக்கு மூணு குடையவர் என்ன சொன்னான்னா மாப்பிள்ளை ஜாதகத்திலையும் பெண்ணு ஜாதகத்திலையும் என்ன சொன்னான்னா இதுல என்ன சொல்றான்னா பாவர் வீடுகள் என்பதை விட என்ன சொன்னான்னா நட்பு வீடுகளில் அந்த கிரகம் இருந்தால் நினைக்கலாம். நம்ம வாட்டுக்கு என்ன சொல்றான்னா ஒரு கல்யாணம் என்பதை முடிக்க போகும்போது கூட அங்க பிரச்சனை என்பது எதன் மூலமாக வரும் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் மூலமாக வரும். அப்ப மாப்பிள்ளை ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா லக்னாதிபதி உபயராசியில் இருந்தால் நல்லா வச்சு காப்பாத்திடுவான். சரி, அவனுக்கு இல்லை, கட்டிக்க போற மனைவிக்கு என்ன சொன்னாங்க, லக்னாதிபதி உபயராசியில் இருந்தால் தைரியமாக பொண்ணை கொடுத்துடலாம். அல்லது லக்கணத்திற்கு மூணு குடையவன் ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் லக்கணத்துக்கு மூணு குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கு இடம் கொடுத்தவன் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருந்தாலும் பொண்ணை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்லனா கண்டிப்பாக நன்மை கண்டிப்பாக உண்டு. இது ஜோதிட சாஸ்திரத்தில் பொருளாதார வசதியை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சூத்திரம். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா பொருளாதார வசதியை இல்லாதவர்கள் கொண்டு வருவதற்கு என்ன வழி, பொருளாதார வசதியை ஒரு மனிதனுக்கு இல்லை. நாங்க எப்படியோ என்ன சொல்ல ஒரு கல்யாணத்தை எப்படியோ பண்ணிட்டோம், எங்க வாழ்க்கையில எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னா எப்பயுமே காலபுருஷனுடைய 2ஆம் வீட்டுக்கு எப்பயுமே ஒரு தனித்தன்மையான மரியாதை உண்டு. காலபுருஷனுடைய 2ஆம் வீட்டுக்கு ஒரு தனித்தன்மையான மரியாதை உண்டு. அந்த மரியாதை என்பது என்ன சொல்லலாம்னா ரிஷபத்தில் என்ன சொல்லலாம் உச்சமாகின்ற கிரகம் சந்திரன், ரிஷபத்தில் ஆட்சியாகின்ற கிரகம் என்ன சொல்லலாம்னா சுக்கிரன். அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த நடு நட்சத்திரம் முழு நட்சத்திரமாகவே வரும், நடு நட்சத்திரம் முழு நட்சத்திரமாகவே வரும். அதற்கு ஒரு மரியாதை என்பது கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த காலபுருஷனுக்கு
வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா ரிஷமம் என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் வீட்டில் வந்து மூல நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி என்று சொன்னால் தேர் சக்கரம் என்று அர்த்தம். ரோகிணி என்று சொன்னால் தேர் சக்கரம். அப்ப என்ன சொல்றான்னா, உங்கள் ஊரில் வந்து தேர் சக்கரத்துக்கு பூஜை பண்ணணும். இது வந்து சாதாரணமான விஷயம். இப்ப எல்லாமே வந்து தேர் வந்து என்ன செய்ய, எல்லாமே கூண்டு போட்டு அடைச்சிட்டாங்க. அது பண்ணுவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லலாம்னா, தன்னுடைய பொருளாதாரத்தில் வந்து ஒரு மேன்மை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர் சக்கரம் அப்படின்னு வந்து நீங்க இதுல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கூகுள்ல எடுத்து அந்த படத்தை எடுக்கலாம். கூகுள்ல வந்து தேர் சக்கரம்னு போட்டாலே வந்துடும். அந்த தேர் சக்கரம் சிங்கிளாக இருக்குது, தேரோடையும் சேர்ந்திருக்கிற மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இமேஜில் வரும். அந்த இமேஜை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து ஒரு ஏபோர் சைஸ் சீட்டில் வந்து என்ன சொன்னோம்னா நெட்டில் போய் வந்து எடுத்து அந்த இமேஜை வந்து எடுத்து என்ன சொன்னா அதை நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரேம் பண்ணி வச்சு என்ன சொல்லனா ஒவ்வொரு நாளும் அந்த தேர் சக்கரத்திற்கு சந்தனம் குங்குமம் வச்சு இத்தனைக்கான 2 நெய் தீபம் போட்டு ஒரு இனிப்பு வச்சு சாமி கும்பிட சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பொருளாதாரம் எப்படி இருந்தால் கிரகங்கள் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியமும் சொல்லியாச்சு. பொருளாதாரத்தை வந்து இல்லாதவனுக்கு எப்படி கொண்டு வருவதற்கு என்பதற்கு தேர் சக்கரத்திற்கு பூஜை பண்ணினால், ஏன்னா இப்போதைக்கு எந்த ஊர்லயும் தேர் வந்து நல்லா மூடி வச்சிடுறாங்க. காரணம் காலத்தின் சூழ்நிலை. இந்த தேர்கள்லாம் நம்ம சர்வசாதாரணமா நிற்கும், எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கள், தேர் சக்கரத்துடைய அந்த வடிவத்தை நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்து போட்டோ பிரிண்ட் பண்ணி காலத்திற்கும் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகளுடைய காலத்திற்கும் வந்து அது உதவிகரமாக இருக்கும். அதனால தேர் சக்கரத்தை அழகாக நல்லா பிரிண்ட் எடுத்து நல்லா வந்து ஃப்ரேம் பண்ணி சந்தன குங்குமம் வைத்து நல்லா நீட்டாக அழகாக வந்து என்ன சொன்னாங்கன்னா நெய் தீபம் போட்டு இதனைக்கான இனிப்பு வச்சு நீங்கள் 1 மணி நேரம் விளக்கெறிய விட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தாலும், இதில் எந்த நட்சத்திரத்தில் கும்பிட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் கும்பிடலாம், மாசம் ஒரு தடவையும் கும்பிடலாம், டெய்லியும் கும்பிடலாம். இதை கும்பிட என்ன சொல்லலாம்னா பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பொக்கிஷம் உங்களை நாடி வரும். யாரும் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. இல்லை என்று சொன்னாலும் ஜோதிடத்தில் வந்து கொண்டு வருவதற்கு இதுதான் விதிகள். இந்த விதிகளை வந்து யார் கடைபிடிக்கிறீர்களோ கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா பொருளாதாரத்தில் வந்து வீழ்ச்சி இல்லாமல் மீண்டு வருவதற்குண்டான ஒரு அமைப்பை வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால வந்து தேரின் சக்கரம் பொருளாதார வரவை கொடுக்கும். ஏன்னா தேர் சக்கரத்துடைய நட்சத்திரம் ரோகிணி என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷவராசியில் சந்திரனும் சுக்கிரனும் ஒரு சேர வந்து என்ன சொல்லலாம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பயுமே அம்சத்தில் வந்து ரிஷவ வீட்டில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அவர் பணத்திற்காக போராட மாட்டார். எங்களுக்கெல்லாம் அந்த கொடுப்பினை இல்லை, உங்களுக்கெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அதை உருவாக்க முடியாது, புதிதாக உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் அம்சத்தில் ரிஷவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவன் பொருளாதாரத்தில் வந்து பெரிய போராட்டத்தை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்பது தெளிவான ஒன்று, தீர்க்கமான ஒன்று. அப்படி இல்லை என்பது விதிவசமாக இருந்தாலும் தேர் சக்கரத்தை வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சொன்னா பொருளாதார மேன்மை அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.